ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ T4 Lite நீ பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு 2 வைப்ரான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 10,000 rupeesக்கும், ஹையர் வேரியன்ட் 13,000 கோட் பண்ணிருக்காங்க. மிடில் வேரியன்ட் 11,000 இருக்கு. சோ இப்படி உள்ள சூழ்நிலையில இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா? ஏன்னா ஒரு 13,000 ரூபாய்க்கு அது பிபிகே ஃபேமிலில இருந்து வரும்போது இந்த போன் என்ன அட்மாஸ்பியர் அமைஞ்சிருக்கு, இந்த போன் ஏதோ ரீபிராண்டிங்கா இருக்கா, இந்த போன் ஏதோ டிட்டோவா கொண்டு வந்திருக்காங்களா, அதை தவிர்த்து என்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இந்த விவோ T4 Lite ஒர்த் இல்லையா? கண்டிப்பா இதை பத்தி தெளிவா பேசுவோம், இந்த மொபைலை பத்தி. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு, நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ T4 Lite பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி விவோ T4 Lite ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அடுத்து யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ் அண்ட் டிபியூ சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 15 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க, உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. விவோ T4 Lite இந்த மொபைல் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அமேசான்ல லான்ச் பண்ண IQ Z10 Lite அப்படியே சேம் போன் தான். சோ பின்னாடி பிராண்ட் இமேஜ் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல IQ, இதுல விவோ, அதே 2 வைப்ரான கலர்ஸ் தான், அதே 3 பேஸ் வேரியன்ட் தான். இந்த மொபைலை பொறுத்தளவு 2 வைப்ரான கலர்ஸ், 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பேஸே உங்களுக்கு 4 120GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கும், அண்ட் மிடில் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 11,000க்கும், அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 13,000 கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த Y19 அப்படியே ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் தான். அதாவது விவோ Y19 வந்துச்சு. சோ அந்த போனை ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. இருக்கா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டூயல் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அந்த கேமரா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட், அது கீழே உங்களுக்கு ஒரு பிக்கர் பிளாஷும், அந்த பிரைமரி சென்சார் பக்கத்துல ஒரு ஸ்மால் பிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி கட் அவுட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக் சைட்ல ஒரு வெர்டிகல் ஷேப்ல டூயல் டோன் பினிஷ் கான்செப்ட்ல ஒரு சைனிங்கான பினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே. 2025 முடிய போகுது, அதாவது மிடில் இருக்கும். அப்படி இருக்கும் போதும் இன்னமும் வாட்டர் டாப் நாச்சோட வர்றது கொஞ்சம் வருத்த அளிக்கும் வகையில் இருக்கு. ஆனா பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்னு சொல்றாங்க. என்னதே இருந்தாலும் பஞ்ச்கோலோட வரணும், அதுதான் நல்ல ஒரு பிராண்டுக்கு அழகு. சோ இது மாதிரி ஒரு டிசைனோட அமைஞ்சிருக்கு இந்த விவோ T4 Lite டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.74 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. 1000 nits பிரைட்டான டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சோட HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. 90 Hz தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் வகையில் இருக்கு. ஏன்னா மீதி பிராண்ட்ல இன்னைக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் வெறும் ஒரு 10,000 ரூபாய் மொபைலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன் லாவாவே பாத்துக்கோங்க, இன்னைக்கு வெறும் ஒரு 7,000 ரூபாய் செக்மெண்ட்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. பட் ஆனா இங்க கொடுக்க முடியும், கொடுக்கல. அதுதான் அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க வாட்டர் டாப் நாச்சும் கொடுத்து இங்க பிரைஸ் கட்டுக்காக இங்க IQ எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிஸ்பிளே அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் டிஸ்பிளே நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும் போதுனே சொல்லிக்கலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 202 கிராமும், திக்னஸ் 8.2 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல Fun Touch OS 15, IP64 ரேட்டிங் இருக்கு, LPDDR4X நம்ம மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். ஸ்டுடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இருக்கு, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, FM ரேடியோ, சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட
மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல 6000 வருது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ அண்ட் 15 வாட் சார்ஜர் பாக்ஸ் கிளீன் பண்ணிடுறாங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி டியூரபிள் இருக்குன்னு சொல்லிட்டு ஐக்யூ தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. சோ இங்க 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 60 மினிட்ஸ் இருக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு ஒன் டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு ஒன் டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP சோனி சென்சார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனா என்ன சென்சார் மென்ஷன் பண்ணல. 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 5 MP தான். ஃப்ரண்ட் பேக்ல 1080 30 frames வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் டேலைட்ல தான் நல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. வீடியோக்கு EAS கிடையாது அண்ட் கேமராக்கு OIS கிடையாது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கேமரா. சோ இந்த போன்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாடரேட் யூசர் யூஸ் பண்ற மாதிரி தான் இங்க கேமரா இருக்கு. ஓவரால் இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல எப்பயும் போல எல்லாரும் யூஸ் பண்ற MediaTek Dimensity 6 சிப்செட் ஒரு 600 ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலர்க்கிருக்காங்க. சோ இந்த டைப் ஆஃப் ப்ராசஸர் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. பட் ஆனா இங்க பேஸ் வேரியன்ட் 4GB எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு மேல லாகிங் இஷ்யூஸ் இருக்கும். என்னோட ரெக்கமெண்ட் 6 இல்லங்க, இல்லாட்டி 8 எடுத்துட்டு போயிருங்க. சோ உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் ஒரு அளவுக்கு இருக்கும். அதை தவிர்த்து இந்த போன்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. பட் ஆனா ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. வெறும் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஒரு சில லாகிங் ஒரு சில கேம்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸா 1 hours மேல விளையாண்டா வரதான் செய்யுது. என்னதே இருந்தாலும் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன். சோ இது மாதிரி ஒரு ஆப்டிமைஸோட இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டியூன். அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T4 Lite நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த IQZ10 Lite தான் அப்படியே பிராண்டிங் மாத்தி விவோன்னு போட்டு கொண்டு வந்துட்டாங்க. கலர்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ரேம் வேரியன்ட் அண்ட் உள்ள இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாமே சேமா எடுத்து வந்திருக்காங்க. பிரைசிங் முதற்கொண்டு சேமா இருக்கு. அப்ப இந்த போன் எடுக்கலாமா இல்ல அந்த போன் எடுக்கலாமா, எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷனே தேவையில்லைங்க. விவோ ஐக்யூ ஒரே சர்வீஸ் சென்டருக்குள்ள நீங்க நுழைய போறீங்க. அதுதான் உண்மையான ஃபேக்ட். நீங்க பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அமேசான்ல IQZ10 Lite, பிளிப்கார்ட்ல Vivo T4 Lite. அப்படி இருக்கும் போது எதுக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, எதுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு, அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரெண்டு போன்ல எது எடுத்தாலும் பெஸ்ட் டீலா இருக்கும். சோ இந்த Vivo T4 Lite இருக்கட்டும், இந்த IQZ10 Lite இருக்கும், ரெண்டுமே ஒரு பெஸ்டான மொபைல். அது ஒரு 13,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 8/256GB வேரியன்ட்டோடையும் உங்களுக்கு IP ரேட்டிங், நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு MediaTek Dimensity 6 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய கான்செப்டோட நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல தான் அமைஞ்சிருக்கு. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு விவோ பிராண்டிங்கும் ஓப்போ பிராண்டிங்கும் நீங்க ஒரு 13,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுத்தீங்கன்னா ரொம்ப மட்டமா இருக்கும். இருக்கிறதுல கேவலமான ப்ராசஸர் கொடுப்பாங்க. பட் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இவங்களை தவிர்த்து நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு இவங்களை காட்டிலும் டஃப் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை இவங்களும் கொஞ்சம் முழிச்சு நல்ல தெளிவான ஸ்பெக்ஸோட ஒரு டீசென்டான பிரைசிங்கோட இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த Vivo T4 Lite. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 5G நெட்வொர்க் கூடயும் நல்ல ஒரு சர்வீஸ் சென்டரோட ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மொபைலை நீங்க யோசனை பண்ணலாம். சோ இந்த Vivo T4 Lite இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.